சாமி சரி வீட்டில் உனக்கு தெலுங்கு காவல்னா ஒத்தா தெலுங்கு காவலா ஒத்தா காவலா சவுண்டு வரல அந்த காவலா ஊருக்கு வைக்கணும்னு నేర్చుకోవాలా దీంట్లో మనం ఎట్లా వస్తుంది ఏ పొరలో వస్తుంది అట్లానే దాంట్లో మన విளக்கంగా ఉన్నవారు చెప్పాలి அருமை புதல்வி சகோதரி ராஜ்யம் மணிந்தாரி 200 திட்டங்களுக்கு மேல் கலக்கிக் கொண்டும் ராஜ்யத்திலேயே புகழ் பெற்ற தலைவி மணிந்தா மனைவியான சந்தியா அவர்களை நினைக்கிறேன். இவர் என்ன ஒரு சந்தோஷம்னா எல்லாரும் டவுன் நோக்கி போகிற போல டவுனில் இருந்து கிராமத்துக்கு போய் ஒரு 2 தாலுக்காவை நான் பார்த்துக்கிறேன். 500 ரூபா பிள்ளைங்க 200 ரூபா பிள்ளைங்க பொருள்கள் போய் கிடக்கிற சேவை இருக்கு அதை மாதிரி சந்தோஷம் வீட்டு இல்லைன்னா அப்படின்னு சொன்ன காலகிராமத்துக்கு ஒரு பெரிய கேள்வி இந்த பிள்ளைங்க அப்படி இல்லையா அந்த டெலிவரியெல்லாம் திருப்பி கேஸ் பண்ணாத டாக்டர் சரிங்கன்னு சொல்லி இப்படி உலகம் ஒழுங்கே ஓடுங்க அப்படிங்கிற ஒரு இணையான தம்பதியர் இந்த நேரத்தில் பாராட்டி அவர்களுக்கு பேச திருக்குறள் என்ற அழகான ஆன்மீக மன்றத்தை அளிக்குமாறு அன்புள்ள எங்கள் தலைவர்கள் ஹலோ சரி நீ கொடுத்து நீ கிளம்பு வேணும் சரி எடுத்து என்ன வீடியோ தான் போயிட்டு ஹலோ எத்தனை ஈயன் ஓகே மேடை தலைவர் தேவசனி அண்ணா வந்து ஒரு மாதிரி பிரகாஷ்ராஜ் மாதிரி கேரம் போர்டு கொடுத்து கேரம் போர்டில் காகினி கொடுத்து எல்லாத்தையும் அவரே எல்லாம் போய் அவரே அனுப்பிச்சிருவார். நமக்கு சான்ஸே தவிர அந்த மாதிரி சிறப்பாக வயசுக்கு இந்த வருடம் வயசுக்கு போனால் அடுத்த வருடம் டேஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது சொல்லி யாரும் ரெக்கார்டாகி இதாக அதனால் நன்றி. அதே மாதிரி நம்ம சந்தியா மேடம் வந்து மிக சிறப்பான முறையில் இந்த வருடம் வந்து அதாவது இருக்கிற 501 மட்டும் இல்லை 502, 503 அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற 301, 401, 601 எந்த பக்கம் போனாலும் பிசி எல்லாத்துலேயும் மிக சிறப்பாக இருக்காங்க. உண்மையாலுமே இதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் வந்து சந்தியாக சொல்றதை விட அவன் ஹஸ்பண்டு இவ்வளோ தூரம் அனுப்புகிற தாராளம் தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு ஆன்மீக வெற்றிக்குன்னா பெரிய அவருடைய துணைவி அதே மாதிரி ஒவ்வொரு துணைவிக்கு முன்னால் அவருடைய அதாவது துணை அதாவது வீட்டுக்காரர் இருக்கணும் இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும். அவங்களும் சாதாரணமாக இல்லை, நிறைய படிச்சுட்டு நல்ல ஜாப் வந்து அந்த ஜாப் விட்டுட்டு பிஸ்னஸுக்கு வந்து பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணணும், ரிசல்ட்டாக இருந்து பண்ணணும். சாதாரண பொறுப்புங்கிறது ஒரு நம்ம எடுத்துக்கிறது ஒரு பெருசு இல்லை. எடுத்துக்கிட்ட பொறுப்பில் அதில் சிறப்பாக மெருகேற்றி சிறப்பான முறையில் செயல்படுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து அவங்களுடைய அந்த ஆர்வமுடைய அந்த பேச்சை கேட்கறதுக்கு திரட்டு வந்திருக்கும் சங்கீதி ஆசிரியர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ பேர் வந்தது என்னால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது அதுதான் சொல்றேன். அவர் அங்கிருந்து தான் வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்தும் அவருடைய இந்த பேச்சு திறமை இதோடு நிற்காம தாராளமாக அவருக்கு கேட்குறேன். அவங்க இன்னும் மின்மேல வளர்ந்து இன்னுமே வந்து பைனாட்களுக்கு இன்னும் நிறைய சேவைகள் செய்யணும். ஆக்சுவலாக ஆல்ரெடி அவங்க ட்ரைனருக்கான அர்ச்சனா மேடம் மாதிரி அவங்க வந்து ஒரு ட்ரைனர் ஆதரவு கிடையாது. அதுக்கான வேலை வந்து நடந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு சின்ன பிரேக் ஆகிருக்கு. அதையும் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. எல்லா
தாய்க்கற்களுக்கு படிக்கற்களாக மாற்றி மேலே இருக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. அந்த மேலே போய் சக்ஸஸ் ஸ்டோரி அவங்க நிறைய பண்ணணும். அதை வந்து நம்முடைய சங்கீத கிளப் எப்பொழுதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய சிறப்பாக செய்யணும். நன்றி. தலைவர் இன்று அவருடைய வேண்டுகோளுக்கு இன்று கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாம் ஐசிய மக்கள் என்று நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் ஐசிய மக்கள் எப்படி வந்தார்கள், எந்த வகையில் அவர்கள் வந்து ஒரு வாழ்க்கை முறை இருந்தது என்பதை பற்றி நாம் அனைவருமே வியாபாரிகளும் விவசாயிகளுமாக இருந்தோம். இந்த சூழ்நிலையில்